finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5th டெஸ்ட் மேட்சோட முதல் வீடியோ. ஸோ இட் ஹஸ் பீன் லாங் டைம்ல ஆல்மோஸ்ட் 4 டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இன்டெப்தா நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டும் நீங்க சூப்பரா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ தரம்ஷாலா டெஸ்ட் ரொம்ப குரூஷியல் டெஸ்ட் ஃபார் இந்தியா. ஏன்னா அந்த WTC பாயிண்ட்ஸ் ரொம்ப குரூஷியல். அண்ட் இப்போ டாஸ் போட்டுட்டாங்க. ஸோ டாஸ் வந்து இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க அண்ட் தே ஆர் கோயிங் டு பேட் ஃபர்ஸ்ட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நேத்தே பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்க் வுட், ஓலி ராபின்சனுக்கு பதில் வந்திருக்காரு. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 2 சேஞ்சஸ் எக்ஸ்பெக்டட் தான். பும்ரா உள்ள வந்து ஆகாஷ்தீப் வெளியில போயிட்டாரு அண்ட் தேவ்தத் படிக்கலுக்கு டெபியூட் கிடைச்சிருச்சு. பட்டிட்டாருக்கு நேற்று ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்ஜுரி ஆயிடுச்சுன்ற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. பட் எனக்கு பர்சனலா படிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெபியூ கொடுத்தது ரொம்பவே சந்தோஷம். பிகாஸ் நான் நேற்று என்னோட வீடியோல சொல்லியிருந்தேன், ஒரு படிக்கல் பீங் லெஃப்ட் ஹேண்டர் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். டெஃபினட்டா அவர் ஒரு ட்ரை பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் டெபியூட்டன்ஸ் எல்லாமே இந்த சீரீஸ்ல வேற லெவலில் விளையாடிருக்காங்க 2 டீம்லயுமே எக்ஸப்ட் பண்ணிட்டார். ஸோ அப்படின்ற ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் சோ எக்ஸைட்டட். ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் வெதர் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பரா இருக்குங்க. கிரவுண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கு, லஷ் கிரீன். அதாவது வேர்ல்டு கப்ல தரம்ஷாலா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிசைசம் நிறைய ஃபேஸ் பண்ணாங்க. அதாவது அவங்களோட அவுட்ஃபீல்டு சரியில்லை, ஒரு மாதிரி புதரா இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாங்க. பட் இப்போ பியூட்டிஃபுல்லா ஆக்கியிருக்காங்க. அண்ட் பிச்சு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிச்சு வந்து பாத்தீங்கன்னா நான் நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரியே நல்லா ஃபிளாட்டா இருக்கு, போக ஸ்லோ ஆகும். நல்ல ஒரு பேட்டிங் பிச்சு, அதுல பேச்சே கிடையாது. எஸ், இனிஷியலா அந்த ஒரு நியூ பால்ல அந்த ஒரு நிப்பு இருக்கும், புரியுதா உங்களுக்கு? அதை எப்படி பேட்ஸ்மேன் சர்வே வராங்கன்றதுதான் முக்கியம். ஸோ இங்கிலாந்து வந்து ஒரு நல்ல டாஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் நெவர்தலெஸ் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பும்ரா இருக்கிறதுனால டெஃபினட்டா அந்த நியூ பால் வந்து எப்படியாவது யூஸ் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ நத்திங் ராங் லூசிங் த டாஸ் ஆல்சோ. சம்டைம்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா கிளிக்கும் ஆகலாம். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போகுது, டேம் ஷோர். அண்ட் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல அந்த பேஸ் பால்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்களா? ஏன்னா இத்தனை மேட்ச்ல வந்து இந்த 4 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சில இன்ஸ்டன்ஸ்ல மட்டும்தான் நம்மளால அந்த ஒரு பேஸ் பால்ன்றதை பார்க்க முடிஞ்சது. அது வந்து டக்கெட் விளையாடினாரு அண்ட் ஓலி போப் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் விளையாடினாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் பெருசா எந்த பிளேஸ்னாலும் விளையாட முடியல. எஸ், ஜாக் ராலி வந்து பாத்தீங்கன்னா டிபிக்கல் டெஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி தான் ஒரு 1 டே இன்னிங்ஸ் மாதிரி விளையாடினாரு. டெஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி சொல்றதை விட 1 டே இன்னிங்ஸ் மாதிரி விளையாடினாரு. பட் அவங்க அந்த பேஸ் பால் மாதிரி விளையாடுறத இன்னும் நம்ம ஒரு கம்ப்ளீட்டா பார்க்கலாம். மேபி இந்த பிச் அவங்களுக்கு சூட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் மேட்ச். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிஷன்ஸ் சூப்பரா இருக்கு. ஸோ உங்களை மாதிரி தான் நானும் வந்து பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம செஷன் 1 முடிச்சோடனே அந்த வீடியோல பார்க்கலாம்.